சார், எங்க நிலத்துக்கு எங்க அப்பா பேர்ல பட்டா இருக்கு. ஆனா பட்டால எங்க அப்பா பேர் கூடவே வேற ஒருத்தரோட பேரும் சேர்த்திருக்காங்க. ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்க. இதனால எங்க நிலத்துக்கு சம்பந்தமே இல்லாத வெளிநபரோட பேரை எடுக்க சொல்லி மனு கொடுத்தோம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. இப்ப நான் என்ன சார் பண்றது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருங்க. இது சம்பந்தமா ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒரு வழக்கோட தீர்ப்பை அவருக்கு சொன்ன அதே தீர்ப்பும் அப்புறம் சட்ட ஆலோசனையை இப்ப உங்களுக்கும் சொல்றேன். கூடவே உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற உயர்நீதிமன்ற தீர்ப்பை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பிட்ட வழக்கு 8/11/2023 நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பு கொடுத்தாருங்க. குறிப்பிட்ட இந்த வழக்கோட பெட்டிஷனர் ஜான் சாண்டி, ரெஸ்பாண்டன்ட் அதாவது எதிர்மனுதாரர்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் கோயம்புத்தூர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் கோயம்புத்தூர், தாசில்தார் கோயம்புத்தூர், அப்புறம் விஏஓங்க. இந்த ரிட் பெட்டிஷன் ஆர்டிகல் 226 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அடிப்படையாக வச்சு போட்டிருக்காங்க. மனுதாரர் ரிட் ஆஃப் மேண்டமஸ், அதாவது மனுதாரர் கொடுத்த மனு மீது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் டைரக்ஷன் கேட்டு போட்ட மனு தாங்க இது. இந்த வழக்கோட மனுதாரர் நீதிமன்றத்தில் சொன்னது என்னன்னா, மனுதாரர் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள எதிர் மனுதாரர்களுக்கு அதாவது விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், கலெக்டர் இந்த 5 பேருக்கும் 7/9/2021, 21/3/2023, 3/5/2023, 26/7/2023 இந்த 4 தேதிகள்லையும் 5 எதிர்மனுதாரர்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததா சொன்னாங்க. அதாவது மனுவில் கோயம்புத்தூர் தாலுகாவில் உள்ள சின்னவேதம்பட்டி கிராமத்தில் சர்வே நம்பர் 379, 380 இருக்கிற நிலத்தோட பட்டாவில் இல்லீகல் என்ட்ரியாக இருக்க குமரேசன் அப்புறம் சாரதா தேவி இவங்க 2 பேரோட பேரை எடுக்க சொல்லி கொடுத்த மனு தாங்க இது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் எதிர்மனுதாரர்களான அரசு அதிகாரிகளுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புனாங்க. ஆனால் அரசு தரப்பான எதிர்மனுதாரர்கள் எந்தவித பதில் மனுவும் தாக்கல் செய்யலைங்க. இதனால் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர்களோட ரிட் பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டு இந்த வழக்கோட பெட்டிஷனர் எதிர்மனுதாரர்கள் கிட்ட கொடுத்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி விசாரணை நடத்தும் போது எந்தவித பாதகமோ அல்லது தனிப்பட்ட விருப்பமோ இல்லாமல் விசாரணை நடத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. இந்த உத்தரவு நகல் கிடைச்ச 2 மாதத்துக்குள்ள உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவில் சொன்னாங்க. இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பட்டால ஏதோ ஒரு தவறு இருந்து அதற்கு நீங்கள் மனு கொடுத்து அதை குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் முறையாக விசாரிக்காத பட்சத்தில் நீங்கள் அவங்க மேலே உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் அதாவது ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணி உங்கள் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றம் மூலமாக உத்தரவு பெற முடியுங்க. அப்புறம் என்னங்க, அதிகாரிங்க வேலை செஞ்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்படி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 2 மாதத்துக்குள்ள விசாரணையை முடிக்க சொல்லி உத்தரவு போட்டும் விசாரணையை முடிக்காததால் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் திரும்பவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கோட ஆர்டர் காப்பியை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. குறிப்பிட்ட தீர்ப்பு வழங்கும் போது எதிர்மனுதாரர்கள் யார் யார் இருந்தாங்களோ அவங்களோட பெயரை நேரடியாக குறிப்பிட்டு, அதாவது கார்த்திக் குமார் பட்டேல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஷர்மிளா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், PK கோவிந்தன் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், மணிவேல் தாசில்தார், யமுனா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இப்படி 5 அரசு அதிகாரிகளோட நேமை நேரடியாக குறிப்பிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஃபைல் பண்ணியிருந்தாங்க. கண்டெம்ட் பெட்டிஷனில் மனுதாரர் சொன்னது என்னன்னா, கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 11 ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் டு பனிஷ் த ரெஸ்பாண்டன்ட் ஃபார் வாண்டன் ஆர் வில்ஃபுல் வயலேஷன் ஆஃப் த ஆர்டர் dated 8/11/2023 passed by this court in WP 29844 of 2003. அதாவது 8/11/2023 உயர்நீதிமன்றம் கொடுத்த ரிட் பெட்டிஷனோட தீர்ப்பை அவமதித்ததற்காக பிரிவு 11 நீதிமன்ற அவமதிப்பு சட்டப்படி உயர்நீதிமன்றத்தில் பெட்டிஷனர் கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மனுதாரர் சொன்னது என்னன்னா, 8/11/2023 உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வச்சு முதல் பிரதிவாதிக்கும் மற்ற பிரதிவாதிகளுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். முதல் பிரதிவாதியான மாவட்ட கலெக்டர் எங்களையும் எதிர்மனுதாரரையும் குறிப்பிட்ட தேதிக்கு விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. 2 பக்கமும் விசாரிச்சாங்க. எங்கள் பட்டால தவறான பெயரை சேர்த்துருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். எதிர்மனுதாரர் அவங்க கிட்ட இருக்க ஆவணங்களை கொடுக்க கொஞ்சம் கால அவகாசம் கேட்டாங்க. இதனால் குறிப்பிட்ட தேதிக்கு விசாரணையை ஒத்தி வச்சாங்க. இதுக்கப்புறம் குறிப்பிட்ட தேதிக்கு எதிர்மனுதாரர்கள் வரல. மேலும் ஒரு சில விசாரணை தேதிகளில் அவங்க வந்தாங்க, ஆனால் மாவட்ட கலெக்டர் அந்த சமயத்தில் இல்லை. இப்படி விசாரணை தேதி பல்வேறு காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டது. இருந்தாலும் மனுதாரர் 70 வயதுக்கு மேலே கலந்திருந்தாலும் எல்லா விசாரணைக்கும் ஆஜரானார். ஆனால் முறையான விசாரணை நடைபெறவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நீதிமன்றம் 2 மாதங்களுக்குள்ள விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டும் முறையான சரியான விசாரணை செய்யாமல் பல்வேறு காரணங்களுக்காக மனுதாரர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நீதிமன்றத்தில் மனுதாரர் சொன்னாங்க. மேலும் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்மனுதாரர்கள் யாருமே பின்பற்றவில்லை, நீதிமன்றத்தை அவமதித்துள்ளார்கள் அப்படின்னு கண்டெம்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தாங்க.
இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் எதிர்மனுதாரரான கலெக்டர் சொன்னது என்னன்னா, குறிப்பிட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடும்போது தான் கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர்ல இருந்து மாற்றப்பட்டிருந்ததா சொன்னார். மேலும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்பதாகவும் சொன்னாருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு எதிர்மனுதாரரும் மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் பல்வேறு வேலை காரணங்களுக்காகவும் வேலை பளு காரணங்களாலும் இந்த விசாரணையை முறையாக சீக்கிரமாக நடத்த முடியல அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்க. மேலும் அனைத்து அதிகாரிகளும் சொன்னது என்னன்னா, அரசாங்கம் எங்களுக்கு பல்வேறு வேலைகளை கொடுத்துருக்காங்க, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யறது கொஞ்சம் கடினமாக இருந்தது, அதனால் செய்ய முடியாமல் போனதாகவும் சொல்லியிருந்தாங்க. மேலும் குறிப்பிட்ட மனு மீது ஒவ்வொரு அதிகாரியும் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்ற எல்லா விவரங்களையும் ரொம்ப தெளிவாக நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. இதில் 5வது ரெஸ்பாண்டண்டாக இருக்க கிராம நிர்வாக அலுவலர் 2024 இறுதியில் தான் இந்த பகுதிக்கு வேலைக்கு வந்ததாகவும் இந்த வழக்கை பற்றிய எந்த ஒரு முழு விவரமும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே தன்னோட அதிகாரிகளுக்கு சபார்டினேட் பண்ணுறது மட்டும்தான், தனிப்பட்ட எந்த ஒரு அதிகாரமும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 பக்கமும் விசாரித்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதுதாங்க. ரெஸ்பாண்டண்டாக இருக்க எல்லா அதிகாரிகள் கொடுத்த கவுண்டர் அஃபிடவிட்டை பார்த்த நீதிமன்றத்துக்கு திருப்தி தரும் வகையில் இது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக 4வது ரெஸ்பாண்டண்டான தாசில்தார் கொடுத்தது நீதிமன்ற ஆணைக்கு எதிராக உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. முதல் 3 எதிர்மனுதாரர்கள் கலெக்டர், ஆர்டிஓ, டிஆர்ஓ உயர்ந்த பொறுப்பில் இருந்தும் நீதிமன்றத்தோட உத்தரவை பின்பற்றாதது சரியில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்படி அரசு அதிகாரிகள் கொடுத்த கவுண்டர் அஃபிடவிட்டை முழுமையாக படித்த நீதிமன்றம் 5வது எதிர்மனுதாரரான கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த இந்த கோர்ட் பரிசீலனை செய்வதாக கூறினாங்க. இதனால் விஓக்கு எதிரான கண்டெம்ட் பெட்டிஷனை மட்டும் க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. மேலும் நீதிமன்றம் ரிட் பெட்டிஷனில் 2 மாதத்துக்குள்ளே முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் வேலை பளு, விசாரணைக்கு நேரம் பத்தலை அப்படின்னு மீதி 4 எதிர்மனுதாரர்கள் ஒரே மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதனால் இந்த நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ள விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, எதிர்மனுதாரர்களாகிய அரசு அதிகாரிகளின் கவுண்டர் அஃபிடவிட் எல்லாத்துலேயும் முக்கியமான பேராகிராஃப் டிட்டோ அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது எதை காமிக்குதுன்னா, எதிர்மனுதாரர்களான 1, 2, 3 ஆகியோர் உயர் அதிகாரிகளாக இருந்தும் சுத்தமாக நீதிமன்றத்தோட தீர்ப்பை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இறுதியாக the respondent 1 to 4 are hereby found guilty of the offence under section 2B of the Contempt of Courts Act, as the respondent 1 to 4 have committed civil contempt and are liable to be punished under section 12 of the Contempt of Courts Act. அதாவது மாவட்ட கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், தாசில்தார் ஆகிய 4 பேருக்கும் சிவில் கண்டெம்ட் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. யார் யாருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 4th ரெஸ்பாண்டண்டான தாசில்தார் அவர்களுக்கு 1 மாதம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. மேலும் அவரோட 1 மாத சேலரியை அபராதமாக விதித்து அதை பெட்டிஷனருக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் தாசில்தார் காம்பன்சேஷனை கொடுக்க தவறினால் மேலும் 10 நாட்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் ஹைலைட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. மீதி இருக்க ரெஸ்பாண்டன்ட் 1, 2, 3 இவங்க ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு தலா 10,000 ரூபாய் மனுதாரருக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 10,000 அவங்களோட சேலரியிலிருந்து பிடித்தம் பண்ணி மனுதாரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை குறிப்பிட்டு துறை சார்ந்த அதிகாரிகள் கடைப்பிடித்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா அதிகாரிக்கு சிறை தண்டனை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. 4வது எதிர்மனுதாரரான தாசில்தாருக்கு கொடுக்கப்பட்ட நீதிமன்ற தண்டனை அப்பீல் மேல்முறையீடு செய்யும் காலகட்டங்களுக்கு சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பீல் போகிறதுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்குங்க. அப்பீல் பீரியட் முடிஞ்ச பிறகு அப்பீல் ஃபைல் பண்ணாத பட்சத்தில் குறிப்பிட்ட ரெஜிஸ்ட்ரி ஆஃப் கோர்ட் 4th ரெஸ்பாண்டன்ட் மேலே செக்யூர் கஸ்டடியை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மேல்முறையீட ஜெயில் தண்டனைக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் காம்பன்சேஷன் 4 பேரும் கட்டாயம் கொடுக்கணும்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த வழக்கில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பட்டாலையோ இல்லை வேறு எந்த ஒரு ஆவணங்கள்லையோ திருத்தம் இல்லைன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு நீங்கள் மனு கொடுத்து குறிப்பிட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுக்க செய்ய முடியுங்க. அப்படியே அவங்க வேலை செய்யாத பட்சத்தில் அவங்க மேலே இதே மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு நீங்கள் காம்பன்சேஷன் வாங்க முடியும். உங்கள் மனு மீது உரிய நடவடிக்கையும் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற 2 கோர்ட் ஆர்டரும் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஆர்டர் காப்பின்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த லீகல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே கமெண்ட்டில் ஹைப்ன்ற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.